ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த்து. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து உள்ள நம்ம ஒவ்வொன்றா தனியாக பார்க்குறத விட இந்த டயக்ராம்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ இது ரெண்டு டயக்ராம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா கான்கேவ் மிரரு, இன்னொன்று கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு ரெண்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த கான்கேவ் மிரர் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கலில். ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட் மட்டும்தான் கர்வேச்சராக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம மிரர் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இந்த மிரரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அப்போ ஸ்பெரிக்கலினுடைய சென்டர் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சி. அதாவது கர்வேச்சர் கான்கேவ் மிரரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிரர், அதாவது ஒரு ஸ்பெரிக்கலினுடைய பார்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கர்வேச்சர், அந்த கான்கேவ் மிரர் வந்து முழுசாக ஒரு ஸ்பெரிக்கலாக போட்டு அதனுடைய சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணோம்னா அதுதான் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து அந்த கர்வேச்சர் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸு கான்கேவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கான்கேவனுடைய ஜாமெட்ரிக்கல் லைன், ஜாமெட்ரிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், போல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டினோட்டட் அஸ் லெட்டர் கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் சிக்கும் கேபிட்டல் பிக்கும் இடையில ரெண்டுக்கும் சென்டராக இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து பாதி இருக்கும் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு பாதி இருக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் எவ்வளவு, 5 தான். ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த். ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போல் பி இருக்கு இல்லையா, கேபிட்டல் சியும் கேபிட்டல் பியும் ஒரு லைன் போட்டு வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே தான் இங்கேயும் வரும், எங்கள் கான்வெக்ஸ் மிரர் இந்த ரெண்டாவது இமேஜ் பாருங்கள் இதில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் இதில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உள் பக்கத்தில் இருக்குது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கம். ஆனால் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரு, பிரின்சிபல் ஆக்சிஸ் இதெல்லாம் ஒன்று தான், ரைட்டா? ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ், ரைட்டா? இதில் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை தான் வந்து சொன்னோம். ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 10 அப்படின்னா ஃபோக்கல் லென்த் எவ்வளோ, ஃபோக்கல் லென்த்து வந்து டிவைடட் பை 2 பண்ணோன்னா எவ்வளவு, 5. அதுதான், ரைட்டா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்னால் ஸ்பெரிக்கல் மிரரில் இமேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் இமேஜ், இன்னொன்று விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த ரியல் இமேஜ் அப்படிங்கிறது கேன் பி ஃபார்ம்ட் ஆன் ஏ ஸ்க்ரீனில் தோன்றும். வைல் விர்ச்சுவல் இமேஜஸ் கேன் நாட் பி ஃபார்ம்ட் ஆன் ஏ ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகாது, ரைட்டா? ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகும், ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது ப்ரொஜெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜ் ஃபார்ம்ட் பை கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரெக்ட், விர்ச்சுவல் அண்ட் டெம்னிஸ்ட் இன்சைட். கான்வெக்ஸில் எப்பயுமே அந்த விர்ச்சுவல் இமேஜாக தான் இருக்கும். ஸோ எரெக்ட் நேராக இருக்கும், டெம்னிஷ்டாக இருக்கும். டெம்னிஷ்டுனா அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படி, அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்வெக்ஸில் வரக்கூடிய இந்த மிரரில் தோன்றக்கூடிய இந்த இமேஜஸ், இந்த விர்ச்சுவல் இமேஜ் வந்து கேனாட் பி ப்ரொஜெக்டட் ஆன் ஏ ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகாது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதனுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய லொக்கேஷன், அதை பொறுத்து தான் இதனுடைய இமேஜினுடைய பண்பு இருக்கும், ரைட்டா? தென் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் த ஆப்ஜெக்ட் கெட் க்ளோசர் டு எ கான்கேவ் மிரருக்கு க்ளோசரில் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் கெட்ஸ் லார்ஜர், பெருசாக தெரியும். until approximately size of the object, attaining the approximately size of the object. எவ்வளோ தூரம் பெருசாக முடியும் அவ்வளோ தூரம் பெருசாகும். எப்போ நிற்கும், when it reaches the center of curvature of the mirror. As the object moves away, எப்போ அது மூவ் ஆகும், the image diminishes in size and gets gradually closer to the focus.
until it is reduced the point at the focus when the object is an infinite distance from the mirror. ஸோ இந்த மிரரை விட்டு கொஞ்சம் தூரமாக போக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், இமேஜ் சைஸ் குறையும், அண்டு கிராஜுவலி க்ளோசர் டு த ஃபோக்கஸுக்கிட்ட வரும் until reduced the point. ஸோ அப்போ அது மொத்தமாக குறையிற வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த சென்டரில் வந்து அந்த ஃபோக்கஸில் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஆகிற வரைக்கும் அது குறையும். ரைட்டா? ஸோ கான்கேவ் மிரர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் இமேஜ் அண்ட் கேனாட் பி காட் ஆன் ஏ ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இமேஜ் டைப்ஸ் இருக்குது. கான்கேவ் மிரர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. இதில் டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் த பொசிஷன் சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் வில் வேரி. இதை பற்றி டேபிள் 3.2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டேபிள் 3.2 அப்படிங்கிறது நமக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சாரி, எஸ் 3.2 இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தோன்னா அட் ஃபோக்கஸில் இருக்கும். இமேஜ் சைஸ் வந்து பார்த்தோன்னா ஹைலி டெமினிஷ்டு, சுத்தமாக குறைஞ்சிருக்கும், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இமேஜ் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்வெக்ஸில் வந்து பார்த்தோன்னா அட் இன்ஃபினிட்டியில் வந்து பார்த்தோன்னா அட் ஃபோக்கஸில் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஹைலி டெமினிஷ்டு பாயிண்ட் சைஸ்டு, ரொம்ப பாயிண்டடாக இருக்கும், ஒரு புள்ளி சைஸுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே விர்ச்சுவல் அண்டு எரெக்டாக இருக்கும், ஆனால் இங்கே ரியல் அண்டு இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ அடுத்து பியாண்ட் சிக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இமேஜ், பொசிஷன் ஆஃப் இமேஜ் எங்கே இருக்கும், கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸுக்கு நடுவில் இருக்கும். இமேஜ் சைஸ் டெமினிஸ்டு, சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரியல் அண்டு இன்வெர்ட்டடாக இருக்கும். அடுத்து அட் சியில் இருந்துச்சு அப்படின்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே இருந்துச்சு அப்படின்னா பொசிஷன் ஆஃப் இமேஜும் கர்வேச்சரில் தான் இருக்கும். சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னவோ அதே தான் அங்கேயும் தெரியும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் சி அண்ட் எஃப் அப்படின்னா பியாண்ட் சிக்கு இந்த பக்கத்தில் தெரியும், ஆனால் இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும், மேக்னிஃபைடு, பெருசாக தெரியும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். அட் எஃப் ஃபோக்கஸில் இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய பொசிஷன் எங்கே இருக்கும், அட் இன்ஃபினிட்டிவில் இருக்கும், ஹைலி மேக்னிஃபைடாக இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்கும். பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு போல் எஃப் அண்டு பிக்கு நடுவில் இருந்துச்சுன்னா பிஹைண்ட் த மிரர் பின்னால் இருக்கும், மேக்னிஃபைடாக இருக்கும், ஆனால் அது என்ன இமேஜாக இருக்கும், விர்ச்சுவல் அண்டு எரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்கேவ் மிரர்ஸ். ஸோ இப்போ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் இந்த மிரர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கான்கேவ் மிரர் ஃபர்ஸ்ட் ஒன். கான்கேவ் mirror are used while applying makeup or shaving as they provide a magnified image. ஸோ மேக்கப் மிரர்லேயும் சலூனில் பயன்படுத்தக்கூடியதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஷேவிங் இதுலேயும் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மேக்னிஃபைட் இமேஜஸ் தான் நமக்கு தெரியும். யூஸ்ட் இன் டார்ச்சு, சர்ச் லைட்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை பயன்படுத்துகிறோம். தே கலெக்ட் லைட் ஃப்ரம் லார்ஜர் ஏரியா அண்ட் ஃபோக்கஸ் இன் ஸ்மால் ஸ்பாட்டு, ஹென்ஸ் தே ஆர் யூஸ்ட் இன் சோலார் குக்கர்ஸில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட் மிரர்ஸ் பை டாக்டர்ஸ் டு எக்ஸாமின் த ஐ, இயர் அண்டு த்ராட் ஆஸ் தே ப்ரொவைட் ஏ ஷேடோ ஃப்ரீ இலுமினேஷன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகளை போட்டிருக்காங்களே, இதுதான் ஹெட் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இவர் கையில் வச்சுருக்கிறாரு, இங்கே இவங்க கண்ணில் மாட்டியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஆர்கனை மட்டும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ்லேயும் நம்ம இதை பயன்படுத்துகிறாங்க. கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ், ரியர் மிரராக பயன்படுத்துகிறோம். நம்ம வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தோம்னா ரியர் மிரர்ஸாக பயன்படுத்துகிறோம். ஹால்வேஸ் அண்டு பில்டிங்ஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷார்ப் கட்டு இருக்கிற இடத்துல, பில்டிங்ஸில் வந்து படிக்கட்டில் ஏறணும்னு வச்சுங்க, படிக்கட்டில் ஏறி டக்குன்னு லெஃப்ட் திரும்பணும். ஸோ அந்த இடத்துல ஒரு கட் இருக்குது அப்படின்னா அங்கே மிரர் வச்சுருப்பாங்க, இந்த கான்கேவ் மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கேரிடரில் அந்த கார்னர்லேருந்து அந்த படிக்கட்டை பார்த்தா கூட படிக்கட்டில் யார் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம படிக்கட்டில் ஏறும்போது கூட கேரிடரில் அந்த லாங்கில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா roadways, they are also used on roads where there are sharp curves and turns. முடக்கு வர்ற இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டேர்னிங் வர்ற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மிரர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்த டேர்னில் யார் வண்டிங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. அடுத்ததாக லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா பிரதிபலித்தனுடைய விதிகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே என்ன ஆகல, கேன் ப்ரொடியூஸ் த சேம் எஃபெக்ட் ஆஸ் அ ப்ரொடியூஸ்டு பை த பிளான் மிரரில் தெரிகிற மாதிரி எல்லாமே என்ன ஆகிறதில்ல, ஃபுல் இமேஜஸாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறதில்ல. A ray of light falling on a body having a shiny, polished and smooth surface alone is bounced back.
ஸோ அப்போ ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் விழக்கூடிய ஷைனி சர்ஃபேஸில் விழக்கூடிய லைட் மட்டும்தான் என்னாகும், நமக்கு கிளியர்டாக நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகிறதுக்கு பேர் தான் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ஷன் இன்வால்வ்ஸ் 2 ரேஸ். ஒன்று இன்சிடென்ட் ரே, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ரெஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே அப்படின்னா விழக்கூடிய அந்த மிரரில் விழக்கூடிய லைட்டுக்கு பேர் இன்சிடென்ட் ரே அப்படின்னு பேர். மிரரில் பட்டு பிரதிபலிக்கக்கூடிய ரேக்கு பேர் ரெஃப்ளெக்டட் ரே அப்படின்னு பேர். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the incident ray is the light ray in a medium falling on the shiny surface of the reflecting body. After falling on the surface, this ray returns into the same medium. This ray is called the reflected ray. An imaginary line perpendicular to the reflecting surface at the point of incidence on the light ray is called normal. ஸோ இப்போ இமேஜினரி, அதாவது அந்த ரெஃப்ளெக்டிங் ரேக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா, இமேஜினரி லைன் ஒன்று போட்டோம் அப்படின்னா, அந்த லைன் பேர் தான் என்ன அப்படின்னா நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? த ரிலேஷன் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் இஸ் கிவன் அஸ் த லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ இது மூணும் சேர்ந்து தான் நமக்கு எதை கொடுக்குது, ரெஃப்ளெக்ஷனுடைய விதிகளை கொடுக்குது. த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஸ் ஃபாலோ. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லை இன் த சேம் பிளான். எல்லாமே எங்கே இருக்குது, எல்லாமே ஒரே பிளானில் ஒரே இடத்துல தான் இருக்குது. இன்சிடென்ட் ரே விழக்கூடிய புள்ளி, ரெஃப்ளெக்டட் ரே வெளியேறக்கூடிய அந்த புள்ளி, அந்த நார்மல் பெர்பெண்டிகுலர் லைன், இது மூணுமே ஒரே இடத்துல ஒரே புள்ளியில் தான் சந்திக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிரர். ஸோ இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது விழக்கூடிய லைட், ஃபால் டவுன் லைட்டு. ஸோ அது மிரரில் பட்டு என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த ரெஃப்ளெக்டட் ரைட்டுக்கு இன்சிடென்ட் ரைட்டுக்கு நேராக பர்பெண்டிகுலர் லைன் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, ப்ளூ கலர் டாட்ஸ், அதான் இமேஜினரி லைன். அதுக்கு பேர் தான் என்னது, நார்மல். ஸோ இப்போ இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் ரெஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள், அதாவது ஐ அண்டு ஆர் ரெண்டுமே என்ன தான், சேம் தான். ரைட்டா? தென் டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ ரெஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன், இன்னொன்று இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன். இப்போ ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா அண்டு இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதும் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் அமையும். இப்போ சர்ஃபேஸு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் விழக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் ரெகுலர் ரெஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லாமல் ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் விழக்கூடிய ரெஃப்ளெக்ஷன், அதில் கிடைக்கக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி தெரியும், இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன். when a beam of light falls on a smooth surface, it gets reflected. After reflection, the reflected rays will be parallel to each other. Here the angle of incidence and the angle of reflection or each ray will be equal. So by hence the law of reflection is obeyed in this case and thus a clear image is formed. ஸோ இப்போ இந்த இதில் ரெகுலர் இமேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் விதிப்படி ஐ அண்டு ஆர், அதாவது ரெஃப்ளெக்ஷனுக்கும் நார்மலுக்குமான ஆங்கிள் அண்டு இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்குமான ஆங்கிள் அண்டு ரெஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்குமான ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணப்படுது. தட் இஸ் கால்டு ரெகுலர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்பெக்குலர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை எ பிளான் மிரர் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டில் வாட்டர், நின்றுட்டு இருக்கக்கூடிய வாட்டர். ஸோ இதுதான் வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன், ரெகுலர் ரெஃப்ளெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டில் வாட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் எப்படி இருக்கும், கிளியராக விழுந்திருக்கு, தேர் இஸ் நோ பிளர்டு. ஸோ அதனால் வந்து இமேஜ் எப்படி இருக்கும், கிளியராக இருக்குது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடி அந்த ரெஃப்ளெக்ஷன் தண்ணி என்னாகிட்டு இருக்கும், ஆடிட்டு இருக்குது காற்றுல. ஸோ அதனால் ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லை, அங்கே ரஃப் சர்ஃபேஸாக தெரியுது. ஸோ அந்த ரஃப் சர்ஃபேஸில் இமேஜ் எப்படி இருக்கும், பிளர்டு இமேஜாக இருக்குது. ஸோ இமேஜ் கிளியராக இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். when the light falls on such a surface, the light rays are reflected at different angles. In this case, the angle of incidence and the angle of reflection of each equal அப்படின்னு சொல்கிறோம். Hence the law of reflection is not obeyed in this case and thus the image is not clear. Such a reflection is called irregular reflection or diffused reflection. diffusedனா reflection என்ன இருக்குது, பரவிய reflection, பிரதிபலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், reflection of light from a wall.
ஸோ இது அதாவது காற்றுல ஆடுற தண்ணி மட்டும் இல்லை, செவுத்தில் அடிக்கிறதும் அப்படி தான், வால்ஸ் அடிக்கக்கூடியதும். ரைட்டா? அடுத்தது மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ். இப்போ மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ்னால் இந்த கண்ணாடி இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 மிரர் வச்சுருக்கோம். 2 மிரரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளைன்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு ஆங்கிள்ஸில் வச்சுருக்கோம். இப்போ இது பக்கத்தில் நம்ம ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட் போடுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் எங்கே தெரியும்? ஒரு கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜ் இன்னொரு கண்ணாடிக்கான ஆப்ஜெக்டாக மாறும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்படி தெரியும்? நமக்கு 4 வகையான ஆங்கிள்ஸ் தெரியுது, இல்லை 4 வகையான இமேஜஸ் தெரியுது. இதில் ஒன்று தான் நம்ம போட்டது, மிச்சம் 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியக்கூடிய இமேஜஸ். இதை தான் மல்டிபிள் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே அதிகம் யூஸ் ஆகுது அப்படின்னா சலூன் கடைகள்லேயும் அண்டு ஷோரூம்ஸ்லேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். ரைட்டா? The number of images formed depends on the angle of inclination of the mirrors. ஸோ அப்போ எத்தனை இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னா அந்த மிரர்னுடைய இன்க்ளினேஷன். ஸோ அது எந்த ஆங்கிள்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ரைட்டா? இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த 2 mirrors இஸ் a factor,